முதல் கேள்வி என்னன்னாக்க, போன தடவை கேட்ட கேள்வி தான், நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீங்க, 7 மணி நேரம் தாமதம் என்பது எதற்கு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விக்கு சொல்லக்கூடிய பதில் தெரியுமா, நான் சாலையை கடந்து வரும்போது வளைவுகள் அதிகமாக இருந்தது, அதனால் வர தாமதமானது. ஒரு மொக்கையான தமிழ்நாடு அரசு விசாரித்திருந்தால் கூட இந்த அளவுக்கு பேசும் பொருளாக மாறி இருக்காது. இன்னொன்று, அது ஆளுங்கட்சிக்கு தான் அது பாதகமாக முடிஞ்சிருக்கும். விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜாக கூட அது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னா, பிஜேபி செய்யக்கூடிய அரசியலில் சிபிஐயை கொண்டு, அதாவது கூட்டணிக்கு வர்றையா நீ இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நோக்கி சிபிஐயின் மூலம் பிஜேபி விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது என்று தான் கணிக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் உண்மையான நிலவரமாகவும் இருக்கிறது. ஏப்பா, நான் ஏதோ வந்தேன், ஒரு கூட்டம் வந்துச்சு, நம்ம நடிகரை நம்பி ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டே அப்படியே இலகுவாக சென்று முதலமைச்சர் பதவி உட்கார நினச்சேன். ஆனால் இவ்வளவு சிக்கலுக்கு எனக்கு தெரியலை. அதனால் அந்த மாதிரியான உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த துன்பம் படமாட்டேன். பிஜேபிக்கு அடிபணிந்து என்டிஏ கூட்டணியில் ஒரு நட்சத்திர பேச்சாளராக, குறிப்பாக வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் வெகு நாட்கள் சந்திக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே சூடு பிடித்து இயங்க துவங்கி இருக்கின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டு அரசியலில் இனி ஒவ்வொரு ஊடகங்களிலும் பெரும் பேசும்பொருளாக இருப்பதை யாரும் தவிர்க்க முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க விஜயோட அரசியல் இன்று தவிர்க்க முடியாத பேசும்பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கி விஜய் டெல்லியில் குறிப்பாக சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னாக்க, ஒருவேளை சிபிசிஐடி தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சிருந்தால் இந்த அளவுக்கு ஆகியிருக்குமானா இல்லை. சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட உடனேயே அவர் ட்விட்டரில் என்ன பதிவு செய்தார்னாக்க, நீதி வெல்லும் அப்படின்னு பதிவு செய்தார் திரு விஜய் அவர்கள். ஆனால் இன்று நீதி வென்றிருக்கிறதா என்றால் அது நீதி என்பதை தாண்டி அரசியலாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. காரணம், சரியாக சொல்ல வேண்டுமானால் விஜய் பிஜேபியின் முழு பிடியில் இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இது நான் சொல்லித் தர வேண்டிய விஷயமல்ல. அரசியல் நுனிப்புள் மேய்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் இயல்பாக தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். இப்போ இன்றைக்கி என்ன டெல்லியில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சிபிசிஐடி போட்ட வழக்கிலையோ அல்லது உயர்நீதிமன்றம் தனியாக விசாரிக்க ஒரு நீதிமன்ற தலைமையில் குழு போட்டாங்க இல்லையா, அந்த விசாரணையிலையோ அல்லது கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஆரம்பகட்ட விசாரணை நடந்துச்சு இல்லையா, அங்கேயோ கூட பார்த்தீங்கன்னாக்க விஜயின் பெயர் அந்த வழக்கில் சேர்க்கப்படவே இல்லை. மாவட்ட செயலாளர், மாநில பொதுச் செயலாளர், மாநில தலைவர்கள் தான் சேர்க்கப்படாதே தவிர விஜயின் பெயர் தெரிஞ்சோ தெரியாமலோ சேர்க்கப்படவில்லை. அது அரசியல் காரணங்களுக்காக கூட இருக்கலாம். விஜயை ஏன் ஊதி பெருசாக்குவானே, அல்லது அவர் ஏன் இதில் அவர் தான் முதல் ஆக்சுவலாக இந்த கரூர் சம்பவத்திற்கு இந்த 49 பேர் பழிக்கு மிக முக்கியமான அடிப்படை விசாரிக்கப்பட நபரே யாருன்னா அது விஜய் தான். அதாவது அரசியல் படிவம் இல்லாமல் சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஆனால் தமிழக அரசோ அல்லது தமிழக காவல்துறையோ என்ன திட்டமிட்டு அவர் விஜயோட பெயரை எடுத்துருது. தேவையில்லாமல் நினைக்க பொலிட்டிக்கல் மைலேஜ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக என்ன செய்து அதை எடுத்துருந்தால் நம்ம கருத வேண்டியிருக்கிறது. அரசியலாக பார்க்கக்குள்ள சொல்கிறேன் நான். ஆனால் இப்போ நடந்திருப்பது என்னென்னா, சிபிஐ இப்போ இந்த 2 கட்ட விசாரணை, முதல் கட்ட விசாரணை முடிஞ்சிருச்சு. 2ஆம் கட்ட விசாரணையில் பார்த்தீங்கன்னாக்க குற்றப்பத்திரிகையில் விஜயின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்னைக்கு ஊடகம் முழுக்க ஹைலைட்டாக பேசக்கூடிய விஷயமா இருக்கிறது. தமிழ்நாடு அரசு விசாரித்திருந்தால் கூட இந்த அளவுக்கு பேசும் பொருளாக மாறி இருக்காது. இன்னொன்று, அது ஆளுங்கட்சிக்கு தான் அது பாதகமாக முடிஞ்சிருக்கும். விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜாக கூட அது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னா, பிஜேபி செய்யக்கூடிய அரசியலில் சிபிஐயை கொண்டு, சிபிஐயை கொண்டு அல்லது வருமான வரித்துறையை கொண்டு, தேர்தல் ஆணையத்தை கொண்டு முழுக்க பிஜேபி முழு அரசு செய்கிறதோ, அந்த அடிப்படையில் இன்றைக்கி சிபிஐயை முழு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறது பிஜேபி என்றால் சொல்ல வேண்டும். குற்றவாளி பட்டியலில் இல்லாத அந்த கரூர் வழக்கிலே விஜய் பெயரே இல்லாமல் இருந்த நிலையில் இன்று விஜயின் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படின்னா சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆனால் இது ஒரு வாய்ப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு. விஜய் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத ஒரு சம்பவத்தில் தான் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு கொள்கை எதிர்ப்பிலும் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இவர் என்ன எதிர்வினையாற்றுகிறார், இவர் யோக்கியம் என்ன என்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு அருகிய வாய்ப்பை யார் தந்திருக்கிறார்களோ இல்லையோ பிஜேபியின் கைப்பாவாக இருக்கக்கூடிய சிபிஐ அதை கொடுத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒன்று, திராணியாக நின்று பிஜேபியை திமுகவுடன் நாங்கள் தான் வன்மையாக கடுமையாக எதிர்க்கிறோம் என்று போரிட வேண்டும். பிஜேபி அரசு செய்கிறது, நாங்கள் இன்னும் சொல்ல போனால் மோடியின் கொடிம்பாவோடு எரிக்க தயாராக போகிறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவோட தொண்டர்களை ஒரு உண்மையாக அரசியல்படுத்த வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கிறது. அப்படி செய்வாரா என்றால் அது 1008 கேள்விக்குறியோடு தான் இருக்கிறது. இப்போ விஜயின் பெயர் சேர்த்தின் விளைவாக என்ன நடக்கப் போகிறது என்றால், அதாவது கூட்டணிக்கு வர்றையா நீ இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நோக்கி சிபிஐயின் மூலம் பிஜேபி விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது என்றுதான் கணிக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் உண்மையான நிலவரமாகவும் இருக்கிறது. இப்போ என்ன செய்ய போகிறார் விஜய் என்பதான் கேள்வி. அதாவது ஒன்று, கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு பார்த்திங்கன்னா விஜய் ஒருவேளை இசைவு தெரிவித்து விட்டால் இவர் சொன்னக்கூடிய பெரியார், காமராஜர், அம்பேத்கர் கொள்கையெல்லாம் ஹம்பக் என்பது உறுதியாகிவிடும். பிஜேபி கொள்கை எதுன்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் அம்பலப்பட்டு போகும். ஆக இவர் ஒரு பிழைப்புவாதி, ஒரு பேராசை உள்ள நடிகர், முதலமைச்சர் மீதும் கனவு கொண்டு அதற்காக வந்த வழியில் தேவையில்லாமல் சிக்கிக்கிட்டார் பிஜேபிகிட்ட அப்படின்னு தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு மாறாக ஒருவேளை அரசியல் பயில வேண்டும், அரசியல் வரத்தான செய்யும், அழுத்தங்கள் வரத்தான் செய்யும் அப்படி என்று நேர்மையாக எதிர்கொண்டால் திகாசைக்கு செல்லவும் நான் தயார். ஆனால் பிஜேபியின் அரசியலுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் என்று ஒருவேளை விஜய் சொல்வாராயானால் அதுதான் உண்மையான அரசியல்வாதிக்கு அழகு. செந்தில் பாலாஜி நிரூபிக்கவில்லையா? திமுக அமைச்சர்கள் நிரூபிக்கவில்லையா? தொடர்ந்து எதிர்கொண்டிருக்கிறார்கள், சிறைக்கு போகிறார்கள், அது நடந்து கொண்டிருக்கிறதா? அதான் பொலிட்டிக்கல் மைலேஜுக்கான ஒரு சரியான குறைஞ்சபட்ச அந்த கடன் உழைப்புக்கான குறியீடு. அது நல்லவர் கெட்டவர், நல்ல அரசியல் தீய அரசியல் என்பதை தாண்டி அரசியல் செய்ய வேண்டுமானால் உங்கள் பொது எதிரி யார் என்பதை டிக்ளேர் செய்து கொண்டு அரசியல் செய்யும் பொழுதுதான் நீங்கள் யார் என்று நாடறிய முடியும். அந்த அடிப்படையில் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் நல்லவரா கெட்டவரா, அரசியல்வாதியா அல்லது வெறும் நடிகரா, அல்லது நீங்கள் வெறும் சில்வர் ஸ்பூனா அப்படிங்கிறதுக்கான ஒரு காத்திரமான பரீட்சையை சிபிஐ நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யாரையெல்லாம் இங்கே சிபிசிஐடி கேள்வி கேட்டதோ அந்த கேள்வியெல்லாம் சிபிஐ இப்போ விஜயிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்வி கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன. முதல் கேள்வி என்னன்னாக்க, போன தடவை கேட்ட கேள்வி தான், நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீங்க, 7 மணி நேரம் தாமதம் என்பது எதற்கு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் தெரியுமா, நான் சாலையை கடந்து வரும்போது வளைவுகள் அதிகமாக இருந்தது, அதனால் நான் வர தாமதமானது ஒரு மொக்கையான காரணத்தை சொல்லியிருக்கிறார். தாமதம் வந்ததுக்கான காரணம் உலகறிந்த ரகசியம் என்னவென்றால், கூட்டம் சேரணும், எப்படியாவது ஒரு கெத்து காட்டணும், மற்ற அரசியல் கட்சிகளை ஒரு பயமுறுத்தணுங்கிற உள்ளீடான ஒரு பேராசையின் விளைவாகத்தான் விஜய் தாமதமாக வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது விஜய் கட்சி கூட தெரியாத வெளியே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் நடந்தது என்ன, வளைவுகள் அதிகமாக இருந்தது, அதனால் வர தாமதம். இப்போ அதே கேள்வி, வளைவுகள் வருவது தாமதமாக இருந்தால் அதற்கான எவிடன்ஸ் என்ன, ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கு. ஆதாரத்தை எங்கே கொடுக்குறது? இவர் காலை அதாவது 8 மணி to 9 மணி என்னமோ கரூரில் ஒரு ஜங்ஷனில் பேச வேண்டியிருக்குது. ஆனால் அவர் கிளம்புனது எப்போ, ஃப்ளைட்டில் கிளம்புனது எப்போ, 8:30 மணிக்கு கிளம்புறாரு எங்கே, சென்னையிலேருந்து. அப்புறம் எப்போ இங்கே சேர முடியும்? அப்போ இந்த பொய்யில் ஆட்டோமேட்டிக்காக விஜய் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்கிறது. அதே மாதிரியே வளைவுகள் வந்துருக்காங்க, ஆதாரத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னாக்க, நீங்கள் அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும்போது தண்ணின்னு மக்கள் கீழே சத்தம் போடுறான், தண்ணி பாட்டில் கொண்டு வீசுகிறான். அப்போ அவங்க உங்களுக்கு ஒரு சமிக்கை கொடுக்குறாங்க, இங்கே சிக்கல் நிலைமை மோசமாக இருக்குன்னு. அதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு தண்ணி பாட்டில் தூக்கி போடுறீங்க. அப்போ இந்த கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறது. இது தப்பா சிபிஐ கேட்டால் அது அரசியல் இல்லையா, அல்லது நீதிக்கு அருகாமையில் செல்வதற்கான கேட்கறது வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆக இந்த கேள்வியை கேட்டிருக்கிறது. மூன்றாவதாக, நிலைமை இவ்வளோ மோசமாக இருந்த போதும் நீ ஏன் அந்த கூட்டத்து நடுவில் மேற்கொண்டு முன்னேறி போனீங்க உள்ள அப்படிங்கிற கேள்வியை மிக முக்கியமாக கேட்டுக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு நேரமாக விஜயை துருவி கேள்வி கேட்கிறது. நீதியை கொண்டு வருவதற்காக அல்ல, விஜயை தன் பக்கம் எப்பாடுபட்டாவது இழுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை கேள்வி. சரி, ரைட், ஓகே. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க விஜயையும் இதில் நேர்மையாக இதை எதிர்கொள்ளவில்லை, கரூர் சம்பவத்தில் குறைஞ்சபட்சம் பொறுப்பேற்கவில்லை.
நீங்கள் 1000 மேலே ஆளுங்கட்சி மேலே 1000 குறை சொல்லுங்க, தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் பொறுப்பேற்கும் இல்லையா? அது உங்கள் கூட்டம் இல்லையா? அது நீங்கள் உங்களை பார்க்க வந்த கூட்டம் இல்லையா? அதற்காக நீங்கள் தார்மீக ரீதியாக பொறுப்பேற்றுக்க வேண்டும். ஆனால் பொறுப்பேற்கவில்லை. தேவையில்லாமல் போலீஸ் வந்தாங்க, திமுக உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி பொய்யை சொல்லியிருக்கீங்க. அப்போ அது ஒரு பக்கம் பொய்ங்கிற உறுதியாகிறது. இப்போ நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா அரசியலில் யாராக இருந்தாலும், அது திமுகவோ பாஜகவோ எதாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாய கடமை உங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் நீங்கள் நேரடியாக எதிர்கொண்டுன்னா இல்லை. உதாரணத்துக்கு இந்த படம் வெளியாவது தடை. ஜனநாயகங்கிறது ஒரு மசாலா படங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தேன். அந்த படத்துக்கு தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது பிஜேபியோட அரசியல் தாங்கிறது கூட புரியாமல் பாவம் தற்கொலை தம்பிகளை புரட்சியும் திமுகவுக்கு எதிராக திருப்பி போடுறது நியாயமா? பிஜேபிக்கு எதிராக ஏன் உங்கள் வாய் வரவே மாட்டேங்குது? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இது அரசியல் செய்கிறார்கள், எங்களுடைய கொள்கை எதிரியான பிஜேபி செய்யக்கூடிய அரசியலுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று குறைஞ்சபட்சம் விஜய் வாய்திருக்க வேண்டாம். விஜய் அடுத்த கட்ட தகவலாக வாய்திருக்க வேண்டும். அவர்களும் வாய்திருக்கவில்லை. கிட்டத்தட்ட இது பிஜேபி விஜயை கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டு அவருக்கு உண்மையான அந்த கரு சம்பவத்துக்கு பொறுப்பேற்க வைத்து நீதி வாங்கி தர வேண்டிய ஒரு உண்மையான நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம் கொண்டு செலுத்துவதற்காகத்தான் ஒரு கராராக சிபிஐ விசாரணை செய்கிறதா என்றால் அது இல்லை. அதற்கு மாறாக ஒரு நோக்கம் என்னவென்ற நீதி வெளிக்கொண்டு வருவது மிக முக்கியமல்ல, விஜயை கூட்டணிக்கு கொண்டு வருவதுதான் இவர்களுக்கு மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த அளவுக்கு அவரை இப்போ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது பிஜேபின்னு சொல்லலாங்க. ஆக விஜய் இப்போ என்ன செய்ய போகிறார்? உண்மையான அரசியல்வாதியாக அரசியல் பலவருக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி திகார் சிறை சென்றாலும் பரவாயில்லை, நான் அரசியலில் கராராக நிற்பேன், குறிப்பாக கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியை அடிபணிய மாட்டேன், என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று நிமிர்ந்து நின்று ஒருவேளை அரசியல் பழகுவாரா? அல்லது ஐயப்பா நான் ஏதோ வந்தேன், ஒரு கூட்டம் வந்துச்சு, நம்ம நடிகரை நம்பி ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டே அப்படியே இலகுவாக சென்று முதலமைச்சர் பதவி உட்கார நினச்சேன், ஆனால் இவ்வளவு சிக்கலுக்கு எனக்கு தெரியலை, அதனால் அந்த மாதிரியான உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த துன்பமும் படமாட்டேன், அடியின் ஒரு சில்வர் ஸ்பூன் திகார் சிலையெல்லாம் நமக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு வந்து நினச்சிட்டோம், சிக்கிட்டோம், வர வழி இல்லை, பிஜேபிக்கு அடிபணிந்து என்டிஏ கூட்டணியில் ஒரு நட்சத்திர பேச்சாளராக குறிப்பாக தமிழிசையை வாழ்த்தி, ஹெச் ராஜாவை வரவேற்று, மோடியை வரவேற்று, மோடி நல்லதொரு வேட்பாளர், நல்லதொரு பிரதமர் என்று பிரச்சாரம் செய்ய கிளம்புவாரா விஜய் அப்படிங்கிறத இன்றைக்கி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. காரணம், அந்த அளவுக்கு பிஜேபியின் கையில் விஜயின் குடும்பி மாட்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இங்கே போகிற போக்க பார்த்தா விஜய் தாக்கு பிடிப்பாரா அல்லது பிஜேபியை தாங்கி பிடிப்பாரா என்பது தெரியவில்லை. ஆனாலும் கூட சிபிஐயின் மூலம் ஒரு பெரிய செக்கை வைத்திருக்கிறது. அநேகமாக 23ஆம் தேதி இங்கு பிரதமர் வருகிற பொழுது அந்த விஜய் மேடை ஏறுவதும் அல்லது திகார் ஜெயிலுக்கு செல்லுவதும் விஜயின் கையில் தான் இருக்கிறது. விஜய் நல்லவரா கெட்டவரா என்பதை தாண்டி அவர் அரசியல்வாதியா அல்லது இல்லையா, வெறும் பிழைப்புவாதியா அப்படிங்கிறத சிபிஐயின் மூலம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பை பிஜேபி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயின் உண்மை முகத்தை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.